ஹே காய்ஸ், வெல்கம் டு சீனி மிட்டாய். 2 வீக்ஸ் எந்த ஒரு எபிசோடுமே போடாமல் என்னை நானே கோஸ்ட் பண்ணி உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணி இப்படி இருந்ததுக்கு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள்லையாச்சும் நான் ஒழுங்காக எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன். வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வேற அக்னி நட்சத்திரம் வேற சொல்கிறாங்க. சும்மாவே தாங்க முடியல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஹீட்டு, பயங்கர ஹீட் அட்டாக்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நியூஸ் வரும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது, என்னாச்சும் நடந்துருப்போம் அப்படின்ட்டு. அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளூயிட் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. சாலிட் ஃபுட்ஸை கம்மி பண்ணிவிட்டு நிறைய லிக்விட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி ஆடு ஜீவிதம்னு ஒரு புக்கை நான் ரீசெண்டாக வாங்கினேன். அதை ஃபுல்லாக நான் இன்னும் படிக்கல, பாதி படிச்சிருக்கேன். பாதி படித்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்டோரி. ஒரு பயங்கரமான ஒரு துன்புறுத்தல்ல இருந்து வெளிவந்த ஒரு மனுஷன் எழுதுறது நல்லா இருக்கு. நான் அது தனியாக ஒரு எபிசோட் போட்டு இதுக்கு ரிவ்யூ கொடுத்து நான் போடுறேன். ரொம்ப நாள் எபிசோட் போடாததுனால இன்னைக்காச்சும் சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே நம்மளும் ஏதாச்சும் பேசிட்டு நம்ம ரேண்டமாக என்ன நம்மளுக்கு தாட்ஸ் இருக்கோ அதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட வெண்ட் அவுட் நான் பேசி கம்மி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒரு 2 வீக்ஸாக எதுவும் பேசாமல் நான் ஒரு மாதிரி இருந்துட்டேன். ஸோ இது ஒரு வெண்ட் அவுட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ரேண்டம் தாட்ஸ் ப்ளஸ் வெண்ட் அவுட். கொஞ்ச நாளாவே என் மைண்டுக்குள்ள ஒரு கொஷின், ஒரு குழப்பம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது எதை பத்தினா அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அது எதுக்காக நம்ம வாழ்றோம், நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஆக்சுவலா இது ஏன் வருது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இது வெறுமையா இருக்கனாலதான் வருது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஆக்சுவலா எல்லாருக்குமே தோன்றதுதான் நல்லது. அப்படியே நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருக்க முடியுமா? நம்ம அப்பப்போ ஸ்டாப் பண்ணி நம்ம ரீரிவைஸ் பண்ணிக்கணும். என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில, நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம கோல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம ரீரிவைஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. இது நல்ல தாட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஐ திங்க் ஐ எம் ரீசனபிள் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம லோவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், டிப்ரெஸ்டா வாட் எவர் எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஹோப் நமக்குள்ள இருக்கும் கண்டிப்பா. ஹோப்னு நான் நிறைய எபிசோட்ல பேசி கடைசியில என் லைஃப்லயே ஹோப் இல்லாத மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. என்னடா அது, நம்ம ஹோப்பை சோதிக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு சில நேரம் தோணுது. ஆனா அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஹோப்பு, டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பேசுறோம். நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக்குறாங்க. தேவையில்லாத விஷயத்துல எக்ஸாஜரேட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு போன் இல்லாம, ஒரு இன்ஸ்டா இல்லாம, ஒரு வாட்ஸ்அப் இல்லாம, ட்விட்டர் இல்லாம, ஃபேஸ்புக் இல்லாம எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றப்போ நல்லா தாங்க இருந்திருக்கும். கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ரீசெண்டா இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு 2 நாள் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் அகைன் அந்த ஆப்பையும் டெலீட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல போய் பார்ப்பேன், பார்த்தா அந்த இடத்துல வேற ஆப் இருக்கும். பட் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இது ஒரு மாதிரி அமைதியா, காமா, யார்ட்டையும் பேசாம நம்ம வாட்டே நம்ம வேலையை பார்த்துட்டு, ஃபோன் அவ்வளவா யூசேஜ் இல்லாம, அந்த மாதிரி நம்மளோட மைண்டை வேற எதுலையாச்சும் டைவர்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் சீரீஸ், மூவிஸ் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற நாட்கள்ல இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அந்த ஒரு கொஷின் என் மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கிற டைம்ல இன்னொரு ஒரு விஷயம் தோணுது. நம்ம பேசாம புக்கு, மூவிஸ் இதை மட்டுமே வாழ்ந்துட்டு, இதை மட்டுமே இந்த 2 பத்தி மட்டுமே இருந்துட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையை தள்ளிடலாமா அப்படின்னு தோணும். இதுக்கு தேவையில்ல ஆமா இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு. ஆனா நம்ம இப்போ ஒரு சமுதாயத்துல இருக்கோம், இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நம்மளுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்மளை நம்பி 2 ஜீவன் 3 ஜீவன் இருக்கு. அதை கண்டிப்பா நம்ம பார்த்துதான் ஆகணும். அப்படின்றப்போ கொஞ்சம் அப்படியே சரி ரைட்டு, நம்ம கோலை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும், அந்த மாதிரியும் இருக்கு. இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு எதுக்கு நான் இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுல 2 விஷயமா இருக்குது. நான் ரீசெண்டா ஒரு இது கேட்டப்போ சொன்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2 பர்பஸ் நம்ம லைஃப்ல. ஒன்று, ஒரு நல்ல மனுஷனா நம்ம இருக்கிறோமா அப்படின்றது ஒன்று. அது இன்னொன்று ப்ரொஃபஷனல் கோல்ஸ். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம எதை ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது நீ ஒரு நல்ல மனுஷனாகும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதாகணும், நர்ஸ் ஆகணும், அது வாட் எவர் நிறைய இது சொல்லுவாங்க. பட் என்னைய பொறுத்தளவு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ன்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம உண்மையாக இருக்கோமா, நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம நேர்மையாக இருக்கோமா, நம்ம அடுத்தவங்களுக்கு எல்லாரோட லைஃப்லையுமே நம்ம ஒரு குட் புக்ஸாக இருக்க முடியாது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த எபிசோடில் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம்,
எவ்வளோ நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணாலும் சரி, எவ்வளோ டவுனாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், சுச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ஹோப், கொஞ்சோண்டு ஹோப் இருக்கும், அதை பிடிச்சி நம்ம போவோம். என்னதான் நம்ம ஹோப்பை சோதிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் அதெல்லாம் தாண்டிட்டு வர்றேன்டா அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து ஒரு பெரிய கம்பேக்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதை ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, அத்தனைக்கும் பிறகும் ஒரு பூ பூக்கும் நண்பா. கண்டிப்பாக பூ பூக்கும் நம்ம லைஃப்லையும், கண்டிப்பாக மாறும். நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுப்போம். மாறும் மாறும் மாறும். டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் இட். ஓகே, வாங்க அடுத்த வேலைகளை பார்க்க போவோம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஃபன் எபிசோடாக போடணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.